வார்த்தையை சொல்லுவாங்க. நம் கரங்களை தட்டி உற்சாகமா அவரை வரவேற்கலாமா? தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் செய்துட்டு ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, பரலோக தகப்பனே, இந்த நாளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேச விரும்புகிற தெய்வன் இன்றைக்கும் எங்களோடு பேசும். நாங்க சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறோம் என்கிற இருதயத்தோடு நாங்கள் கேட்க கத்த உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள திரைகளை வைத்துக் கொள்ளாமல் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு கீழ்ப்படியாமையின் இருதயத்தை வைத்துக் கொள்ளாமல், முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவியை வைத்துக் கொள்ளாமல், கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு இதயத்தோடு நடக்கிற விசுவாசிகளா கர்த்தர் எங்களை உருவாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். முழுவதும் ஆளுகை செய்யுங்க. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உடைய ரத்தத்துக்குள்ளாக, கோட்டைக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொள்ளும். இன்னைக்கு நாங்க சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியத்தையும், எங்கள் உறவுகள், எங்களுடைய வீடு, எங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம். எதுவுமே எங்களுக்கு தடையா, அதை குறிச்சு எந்த நடந்தாலும் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்க சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இப்பொழுதும் கேட்க கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா மந்த ஆவியையும், எல்லா செவிட்ட ஆவியையும், எல்லா தூக்கத்தின் ஆவியும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல பேரலைஸ் பண்ணுகிறோம். நாங்கள் வசனத்தை கேட்டு தெளிவுள்ளவர்களாகும்படிக்கு, விடுதலையாக்கப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 5 வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, பொறுமையா வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், சகோதரரே, இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க எவைகளை அறிந்திருக்க வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். யாருன்னு தெரியுதுல்ல? யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க யார்? நமக்கு பிதாக்கள் தான். கர்த்தர் விசுவாசத்துக்குள்ள, ஆபிரகாமுக்குள்ள நாமளும் எப்படிதான் இருக்கிறோம்? இஸ்ரவேலர்களாய்த்தான் இருக்கிறோம். ஆபிரகாமுக்குள்ளே கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாமும் எப்படித்தான் இருக்கிறோம்? கர்த்தர் எப்படிதான் பாக்குறாரு? இஸ்ரவேலர்களை தான் பாக்குறாரு. சோ நம்முடைய பிதாக்கள் எது கீழே வந்தாங்க? மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அன்னைக்கு வனாந்தரத்துல அவங்க கடந்து போகும்போதே அவங்க எதை அனுபவித்தார்கள்? சொல்லுங்க. வசனம் என்ன போட்டிருக்கு? அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். வேதத்துல எல்லாமே இன்றைக்கு நடக்க விரும்புகிற வேண்டிய காரியங்களுக்கு நிழலாட்டமாய், உதாரணமாய் எழுதப்பட்டது. சோ அவர்களும் அங்கே என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க பாருங்க. எகிப்து பாவ வாழ்க்கை, சாபத்தை குறிக்கிற ஒரு வாழ்க்கை. அங்கே இருந்து கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரு? சொல்லுங்க. ஒரு ரட்சகனை அனுப்பி அவர்களை வெளியில கொண்டு வந்தார். எங்க இருந்து? எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து கொண்டு வந்து அடுத்த நாளே கானானுக்குள்ள கொண்டு போய் விட்டாரா? இல்ல. என்ன நடக்குது? வெளியில வந்து ஒரு பிரயாணம் தேவைப்படுகிறது. அந்த பிரயாணத்தின் முடிவு எங்க? சொல்லுங்க. கானானாக நிர்ணயிக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய ரட்சகராய் நின்று சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வர்றாரு. ஆனா உடனே எங்க நம்ம போகிறது இல்ல? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை அடைகிறதில்லை. ஒரு பிரயாணம் நடக்கிறது. இன்னைக்கு அங்கதான் இங்க நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு சபைக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னாவே நீங்க எங்க இருந்து கூப்பிடப்பட்டு எங்க வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க. எகிப்திலிருந்து. ஹலோ, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? நடுவில் திடீர்னு அங்கங்க தியானத்துக்கு போயிட்ட மாதிரியே இருக்கு. கர்த்தர் இங்க வந்திருக்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெளியில மனுஷனை பார்க்காதீங்க. வசனங்கள் பேசும் போது இன்னைக்கு
தடைகள் நிறைய இருக்கு, உணர்ந்ததுனால தான் ஜெபிச்சேன் நானு. இன்னைக்கு வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு மந்தமா உட்கார்ந்து இருக்குது. பிசாசு நம்மள என்ன பண்ணுது? தடை பண்ணுகிறது. இன்னைக்கு அந்த காரியங்களை தாண்டி தான் இன்னைக்கு வசனத்தை கேட்கணும். அந்த வசனத்தை தாண்டி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பலன் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. சோ கர்த்தர் இன்னைக்கு இங்க சபையில உங்களை வச்சிருக்காருன்னா, நீங்க எங்க இருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டாங்கச்சே, எகிப்துல இருந்து, பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து விடுதலை ஆக்கிச்சு. அப்படின்னா என்ன? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். ரட்சகர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? கூட்டிட்டு உள்ள வந்துட்டார். ஆனா இப்ப எங்க போய் சேரல, போகல. ஆனா அதுக்கான ஜேர்னி இல்ல, அதுக்கான பிரயாணத்துல இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழலிலே அவர்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள்? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இங்கேயும் சபையில சொல்லுகிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க? ஞான ஸ்நானம் எடுங்கள்னு ஒரு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எத்தனை பேர் எடுத்தீங்க? சபை சொன்னதை கீழ்ப்படிந்து நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன். வெரி குட். இன்னும் ஒரு சிலர் அதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கலாம். இப்போ ஞான ஸ்நானம் இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க? சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு என்ன கிடைச்சது? அப்படித்தானே போட்டிருக்கு. மேகத்துக்குள்ளாக அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். நாமும் அப்படியே ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். நாம இந்த பிரயாணத்துல எதை பெற்றிருக்கிறோம்? ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கலனாலும் நல்லா கவனிங்க. இங்க குட்டி பிள்ளையில இருந்து எல்லாருமே மேகத்துக்கு கீழே தானே வந்தாங்க. சொல்லுங்க. அப்ப அத்தனை பேருக்கு என்ன கிடைச்சிருந்துச்சு? நம்மளோட அவங்கதான் பாக்கியவான்கள். நமக்கெல்லாம் ஒரு வயசுக்கு வந்த பிறகுதான் என்ன கொடுக்குறாங்க? ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அங்க எல்லாருக்குமே ஞானஸ்நானம் கிடைச்சிச்சு. அத்தனை பேரும் மேகத்துக்குள்ளாக என்ன பண்ணாங்க? குழந்தையில இருந்து பெருசு வரையும் என்ன கிடைச்சிச்சு? ஞானஸ்நானத்தை கர்த்தர் கொடுத்தார். சரி, கொண்டு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். என்னது இது? எதை குறிக்குது? எதை குறிக்குது? இன்றைக்கு எதை குறிக்குது? ராபோஜனம். அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடிச்சாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. ஞான பானத்தை குடிச்சாங்க, போஜனத்தை புசித்தாங்க. அப்படின்னா இங்கேயும் பார்க்கிறோம், இங்கேயும் நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் என்ன கொடுக்கிறோம். ஆனா அங்க எல்லாருக்குமே என்ன கிடைச்சிச்சு? எல்லாரும் திருவிருந்த அனுபவம் கிடைச்சிச்சு. புள்ள குட்டி முத கொண்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுச்சு? எல்லாரும் போஜனத்தை புசித்தாங்க, எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். ரொம்ப சந்தோஷம். எகிப்துல இருந்து, பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து மீட்கப்பட்டாச்சு, கொண்டு வரப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? ஞானஸ்நானம் கிடைச்சது. எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? சொல்லுங்க. ஞான பானத்தையும் ஞான போஜனத்தையும் புசிக்கும் ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா அவங்க எல்லாம் கடந்து வந்தாங்க. எல்லாம் என்ன பண்றாங்க? போயிட்டே இருக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கிறாங்க? நாமும் கடந்து வந்தோம். பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து கிறிஸ்து ரட்சகர் நம்மளை என்ன பண்ணாரு? விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தாரு. எதை கொடுத்தார்? சொல்லுங்க. சபையில இருக்கவங்க, ஞான ஸ்நானத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் எதை கொடுக்கிறார் நமக்கு? அவரோடு உடன்படிக்கை செய்து புதிய உடன்படிக்கையின் பங்காகிய திராட்சை ரசத்தையும் ஆமேன்னு சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இயேசு அடிக்கடி சொன்னார் போல, காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறவங்க பேசவும் செய்யலாம். ஒருவேளை அந்த வழக்கம் இல்லாம இருக்கலாம். இங்க இன்னும் ஒரு வாரம் எனக்காக என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருந்து இருக்கிற வசனங்களை என்ன பண்ணுங்க, வெளியில கொண்டு வரும். கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட சபை முடிச்சோன்னா நான் இங்கதான் இருப்பேன், கொஞ்ச நேரம் வந்து பேசலாம். வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெளிவா ஆயிக்கணும். மனுஷ சத்தத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறோம் அதுக்கு கீழ்ப்படியும் வேணும். அதுக்கு எதிர்த்து நிற்கதான் முடியாது. பவுல் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட வழக்கம் எங்களுக்கு இல்லையே, தர்க்கம் பண்ணுகிற வழக்கம்லாம் எங்களுக்கு இல்லைன்றது. ஆனா கலந்து பேசிக் கொள்ளுகிற வழக்கம் கண்டிப்பா என்ன இருக்கு? சபைக்கு இருக்கு. அதனால முடிச்சவன பேசலாம். சோ இங்க சொல்ல விரும்புகிறோம், இப்ப நீங்களும் நானும் எங்க பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டோம். இயேசு நம்மளை கொண்டு வந்தாரு. நமக்கு என்ன கொடுத்தாரு? ஞான ஸ்நானத்தின் அனுபவத்தை கொடுக்கிறாரு. ராபோஜனத்தை எடுக்கிற பசங்க எல்லாம், யூத் எல்லாம் எடுக்கிறீங்களா? கம்யூனியன் வந்துட்டீங்களா அந்த ஸ்டேஜுக்கு? இன்னும் ஒரு சிலர் வரலையா?
ஓகே, வெரி குட். சீக்கிரத்துல கத்த அந்த கிருபை கொடுப்பார். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதுக்கு அப்புறம் இருக்கிறது தான். வாசிங்க எல்லாரும், அந்த வசனத்தை எடுங்க, நல்லா கவனிங்க, சத்தமா வாசிங்க. எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த குடிக்கிறதன் மூலமா அவங்க என்ன ஞான போஜனத்தை என்ன பண்ணாங்க, குடிச்சாங்கன்னு சொல்லப்படுகிறது. அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. கிறிஸ்து எங்க இருந்தாரு சொல்லுங்க. இத வாசிக்கிறோமே, கிறிஸ்து எங்க இருந்தாரு சொல்லுங்க. வனாந்தரத்துல அவங்களோட தான் இருந்தார். வனாந்தரத்துல பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து இல்லாம இல்ல, அவர் எப்பொழுதும் சதா காலம் ஜீவிக்கிற தேவன். அங்கேயும் இருந்தார், கூடவே தான் போனார் அவர். கன்மலை, அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தோம், இங்கதாங்க பிரச்சனையே இருக்குது. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. எவர்களில்? ஞான ஸ்நானம் பெற்றவங்க கிட்ட, திருவிருந்து எடுத்தவங்க கிட்ட அநேகம் பேர்ல அவர் பிரியமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு நாமளும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவரோடு கூட நடந்து கொண்டு சபைக்குள்ள வந்திருக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்று இருக்கலாம், ராபோஜனம் எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவருக்கு பிரியமா இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஞான ஸ்நானம் எடுத்திருக்கலாம், ராபோஜனம் எடுக்கலாம், ஆனா கர்த்தருக்கு பிரியமா இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டோம் ஞான ஸ்நானம் எடுத்துட்டா நமக்கு கேரண்டி, ராபோஜனத்துக்குள்ள வந்துட்டா கேரண்டி, இது பெரிய இது மாதிரி நினைச்சிட்டோம். ஓகே, இது வந்து பிரிவிலேஜ் இல்ல. அநேகம் பேரில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை ரட்சிக்கப்பட்டு ஒரு ரட்சகனை அனுப்பினேன், உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன், உனக்கு ஞான ஸ்நானமும் கொடுத்துட்டேன், ராபோஜனமும் எடுத்துக்கிட்டு இருக்க, ஆனாலும் உன இடத்துல நான் பிரியமாய். நம்ம தான் கேட்டுக்கணும், ஆண்டவர் என்கிட்ட பிரியமாய் இருக்கிறாரா இல்லையான்னு. கர்த்தர் அநேகம் பேர் மேல என்னவல்ல, அநேகம்னா என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி. 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல மெஜாரிட்டி எது? 6 7ன்னு வச்சுக்கலாமா? அநேகம் பேர் மேல அவர் பிரியமா இல்ல. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம கேட்டுக்கணும், ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறாரா இல்லையா? தெரியலையே. இந்த கேள்வியே இல்லாம நம்ம வந்துகிட்டு இருக்கோம் சபைக்குள்ள. நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம எங்க போயிருவோம்? பரலோகம் போயிருவோம். நமக்காக வாக்குத்தத்தப்பட்ட தேசம் இருக்குது, அங்க போயிருவோம். இல்லவே இல்லை, இங்க வசனம் தான் சொல்லி இருக்குது தெளிவா, அநேகம் பேரின் மேல பிரியமா இருந்தது இல்ல. அதோட பெரிய விஷயம் நடக்குது இங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். சொல்லுங்களேன். பிரியமா இல்லாதவர்களை அவர் என்ன பண்ணார்? அப்ப நமக்கு என்ன நிலை? ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், ராபோஜனம் பெற்றிருக்கலாம், அவர் இடத்துல பிரியம், அவர் நம்ம இடத்துல பிரியமா இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? சொல்ல மாட்டீங்க? வசனம் என்ன போட்டிருக்கு? அழித்து போட்டார். ஆறாம் வசனத்தையும் வாசித்துருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஏன்னா நம்ம சொல்லிடக்கூடாது பாருங்க, இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், இப்பெல்லாம் அவர் அப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்குத்தான் 6வது வசனம். திரும்ப வாசிங்க எல்லாரும், பைபிள் இருக்கவங்களாம் அதை கொஞ்சம் பார்த்து வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் நானும் நீங்களும், பக்கத்தெல்லாம் பார்த்து சொல்லுங்க, நாமும் நானும் நீங்களும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமா உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, ரட்சிக்கப்பட்ட நான் பரலோகம் போயிருவேன். There is no guaranteed ticket to heaven. கர்த்தர் அங்கேருந்து வெளியில கொண்டு வருவார். கொண்டு வந்து இங்க கூட என்ன பண்ணுவார்? அவர் கூடவே தான் வருவார். கூடவே தான் ஜனங்களோட வந்தார். ஆனா அவங்களுக்கு ஞானஸ்நானமும் கொடுத்தார், அவங்களுக்கு ராபோஜனமும் கொடுத்தார், எல்லா பிரிவிலேஜும் கிடைச்சிச்சு. ஆனாலும் அவர்கள் அவரிடத்துல பிரியமா இல்லையோ அவர்களை என்ன பண்ணார்? அழித்து போட்டார். அவரு இல்ல அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எஸ், ரட்சித்துட்டாரு. எல்லாரையும் தானே கூட்டு வந்தாரு வெளியில. யாரையாவது மீதி வச்சாரா? யாரெல்லாம் வரணும்னு நினைச்சாங்களா? எகிப்தியரும் வந்தாங்க கூட. அதாவது இங்கேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் கூட்டிட்டு வரல, அவர்களுக்கு பிரிச்சவங்க அவர்களோட சேர்ந்து இந்த தேவனுக்கு பார்த்து, ஓகே நானும் உங்களை கூட வரேன்னு அந்த வேலைக்காரர்கள் புறஜாதியாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணிக்கிட்டாரு? சேர்த்துக்கிட்டாரு. இதுதான் ரட்சகர், எல்லாரையும் சேர்த்து கொள்வார். ஆனா அதுக்கப்புறம் சேர்த்து கொண்டோன்னு நம்ம அங்க போயிருவோம்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு தெளிவு நம்மகிட்ட வரட்டும். வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீங்களும் நானும் கடைசி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வசனம் முடிவு வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாதியில நிறைய பேர் நம்ம போக மாட்டோங்கிறது தான் இன்னைக்கு நற்செய்தி. அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நம்ம போயிருவோங்கிறது நற்செய்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வேணும். கர்த்தருக்கு பிரியமா நான் இல்லைன்னா நான் எங்க போக முடியாது? சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும், திருவிந்த எடுத்தாலும், காணிக்க போட்டாலும், தசமபாகம் போட்டாலும், எல்லாத்தையும் பலிகளை எல்லாம் செலுத்தினாங்களா இல்லையா? இவங்க எல்லாம் 6 வகையான பலிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்துல செலுத்தினாங்க. கர்த்தரை ஆராதித்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் வரங்கள்லாம் செயல்பட்டுச்சு. ஆனா இவர்கள் அநேகம் பேரு கர்த்தர் பிரியமா இருந்ததில்லை. இன்னைக்கு நமக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது. சும்மா வெள்ளம் தான் நாங்க போயிடலாம் நினைக்காத. வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் அநேகம் பேர் பிரியமா இல்லை. நீங்களும் பொல்லாங்கானவைகளை இச்சித்தீர்களானால் அதே நிலை நமக்கும். கர்த்தர் பாரபட்சம் பார்க்காத தேவன். அவங்களுக்கு ஒரு சட்டம் வச்சு நமக்கு ஒரு சட்டம் வைப்பாரா? அதே தேவன், அதே தேவன். ஹல்லேலூயா. என்னெல்லாம் போய் இவங்க செய்தாங்க? எதெல்லாம் எந்த பொல்லாங்கானவைகள் எது அவங்கள விழப்பணுச்சு? எப்படி இவங்க எல்லாம் பாதி வழியில செத்து போனாங்க? அதுக்கு காரணமா என்னதுன்றதுதான் நம்ம போன வாரத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பார்த்துக்கிட்டு இருக்கோம். சங்கீதம் 106 பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல என்ன சொன்னோம்? என்ன இருந்துச்சு அவங்களுக்குள்ள? பாவம் இருந்துச்சு. 2வது அக்கிரமம் இருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு? கலகம். அடுத்தது ஆலோசனைக்கு காத்திருக்கல ஜனம், மறந்து போனாங்க. அப்போஸ்தலர் 20-26 வாஸ்தம் ஞாபகம் இருக்குதா? லாஸ்டா வாஸ்து முடிச்சோம்னு நினைக்கிறேன். அதோட ரைட்டா? சரி, இன்னைக்கு புதுசா வந்தீங்கன்றதுக்காக திரும்ப பசங்க ரீகேப்லாம் கொடுக்க முடியாது. நேரடியா அடுத்த குறிப்புக்கு போயிரும். ஓகே, சரி. அடுத்ததா ஒரு விஷயம் நடந்துச்சு. வாசிங்க 14ஆம் வசனம். இன்னைக்கு நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த பாவம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, நம்மகிட்ட அக்கிரமங்கள் காணப்படக்கூடாது, நம்ம கிட்ட கலகம் இருக்கக்கூடாது, கர்த்தரை மறக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா நமக்கும் என்னதான்? சொல்லுங்க சொல்லுங்க, நமக்கு என்னதான்? அழிவு. சொல்லுங்க பாப்பா, அழிவு. கர்த்தர் வசனம் இருக்குல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குல்ல, அவர் காட் இஸ் கன்சியூமிங் ஃபயர்னு இருக்கா? பவுல்ல பட்சிக்கிற, எடுத்து வாசித்துருங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு இதெல்லாம் பழைய ஏற்பாடே சொன்ன மாதிரியே ஒரு நம்பிக்கை. புதிய ஏற்பாட்டில் இருக்க வசனத்தை எடுத்து அதை வாசிங்க. பவுல் எழுதுகிறார், தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. எப்படி இருக்கிறாருங்க? சொல்லுங்க. தேவன் மாறவில்லை. அவர் மாற மனுஷன் அல்ல, மாத்திக்கிட்டே இருக்க மாட்டார். ஸ்டாண்டர்ட் மாறாத தேவன். அப்பயும் அப்படிதான் இருந்தார், இப்பயும் அப்படிதான் இருக்கிறார். நான் சொன்னேன் பாருங்க, அவங்களுக்கு பெரிய ப்ரிவிலேஜ் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் கூட சான்ஸ் இல்லை. கொஞ்சம் பொழைச்சாங்க, ஞானஸ்நானம் எடுக்காம ஒரு சிலர் இருப்பாங்க, திருவிருந்து எடுக்காம கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு. ஆனா எடுத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிற நமக்கு அதே அந்த யார்ட் ஸ்டிக்கை தான் யூஸ் பண்றாரு, அதே மெஷரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்தாரோ அதே தான் பண்றாரு. பாவம் இருக்குதா, அக்கிரமம் இருக்குதா, கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, இல்ல ஆலோசனை மறந்துட்டு கர்த்தரை மறந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா?
கர்த்தர் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன்னு போறீங்களா? அழிக்கப்பட்டு தான் போவோம். தெளிவா இருக்கு. கர்த்தர் எல்லாரையும் இழுத்துக்கிட்டு போய் சேர்த்துக்கிட்டு எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கிறது அவருடைய திட்டம் அல்ல. அவர் எண்ணிக்கைகளை பார்க்கிற தேவன் அல்ல. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 5 கன்னிகைகளுக்குள்ள என்ன இருந்தது? அவங்க கிட்ட எண்ணெய் இருந்தது. மீதி 5 கன்னிகை கிட்ட எண்ணெய் இல்ல. அவர் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா வரட்டும்னு? இல்ல, விட்டுட்டு போயிட்டாரு. சாரின்றாரு. கதவு மூடப்பட்டுச்சுனாரு. உங்களுக்கு எனக்கு அதேதான். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவைப்படுகிறது. அவர் மாறவில்லை. என்ன வசனம்? எபிரேயர் 12:21 வாசிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இதே புதிய ஏற்பாட்டுல தான் சொல்லிருக்கு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, கூடாது, பாசிபிளே இல்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டுட்டு இருக்கோம்னு தெரியல. ஆனா வசனம் இதைதான் சொல்லுது. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நம்மள வெளியில கூட்டு வர வரைக்கும் அவர் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. யாரு தேடினாலும் வந்துருவாரு. ஆனா நீ உள்ள வந்துட்ட, நான் உனக்கு எங்க வச்சிருக்கிறேன்? இப்போ பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். மத்தவனுக்கு அங்கேயே இருக்கிறான் பாருங்க. எந்த சத்தமும் கேட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேனே, அவனுக்கு அந்த நித்திய ஜீவன் இருக்கா? இல்லவே இல்லை. ஆனா உங்களுக்கு கொடுக்க போறதுனால உங்ககிட்ட அதிகமா எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு ஸ்பெஷலா உனக்கு கொடுக்க போறேன், அப்ப நீ அதை குவாலிஃபை பண்ணு, அதுக்கு ஆயத்தப்படு. சோ கடந்து வரணும், அதுல இருந்து பரிசுத்தமாகப்படணும். சோ பட்சிக்கிற அக்கினியாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு, எதுல எல்லாம் உண்மையா இருக்கு, எதெல்லாம் சரி. இந்த ஜனம் எங்கெங்கெல்லாம் விழுந்துச்சு, கர்த்தருடைய ஜனம்தான். கர்த்தர் தெரிந்து கொண்டு இழுத்து கொண்ட ஜனம்தான். ஆனா அவர்களுக்கிட்ட இருந்த விஷயங்கள். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேக வேகமா வாசிக்கலாம். வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். என்ன பண்ணாங்க சொல்லுங்க? என்ன அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? இச்சை உள்ளவர்களாகி வனாந்திரத்துல தேவனை. நமக்கு இச்சைன்னு என்னதான் ஞாபகம் வரும்? சொல்லுங்க. பேச மாட்டீங்கல்ல? இச்சைன்னு என்ன ஞாபகம் வரும்? சத்தமே வரலையே. இச்சைன்னு என்ன ஞாபகம் வரும்? இப்ப இந்த வசனத்தை வாசிச்சோன்னா என்ன நினைச்சீங்க நீங்க? சொல்லுங்க. வசனத்தை வாசித்தோன்னே உங்களுக்கு இச்சை உள்ளவர்களாகி அப்படின்னோடனே என்ன ஞாபகம் வந்துச்சு? கடைதான் ஞாபகம் வந்துச்சா? ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்குமே அதுவே ஞாபகம் வந்துச்சா? நல்லது. இங்க எதை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன கேட்டாங்க? கறி வேணும்னு கேட்டாங்க. என்ன வேணும் கேட்டாங்க? கறி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அதை கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். கேட்கிறத கொடுத்துட்டு என்னவும் பண்ணாரு? இச்சித்து கேட்கிறான். எனக்கு என்ன வேணும்? கறி வேணும், எனக்கு கறி கொடுங்க. சாப்பாட்டின் மேல ஒரு இச்சை. கர்த்தர் அவங்க ஏந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போக போறாரு. இது வழியா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு உனக்கு பத்திரமா கூட்டிட்டு போறாரு. ஆனா இவனுக்கு எது மேலதான் கவனம் இருக்கு? எதுலதான் கவனம் இருக்கு? சாப்பாட்டுலதான் இருக்கு. இன்னைக்கு நமக்கும் நிறைய பேருக்கு சொல்லுவோம், என்னது உயிரோடு இருக்கிறதே இந்த இது வேற, ஒரு அளவு வேற, ஒரு ஜான் வயத்துக்கு தானா. இதுதான் உலகம் சொல்லி நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, எதுலதான் பிழைப்பீங்க நீங்க? இன்னும் அந்த வசனம் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய. அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். எதுக்காக தான் உழைக்கிறோம்? நல்லா சாப்பிடணும் சொல்லுவாங்க அடிக்கடி. சாப்பிடணும், வயிறார சாப்பிடணும். இந்த வயசுலதான் சாப்பிடணும். இங்க இன்னைக்கு இருக்கிற கல்ச்சரும் அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், வேற என்னென்ன இருக்கு, எல்லா பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் என்ன வீடியோஸ் தான் இருக்கு? சாப்பாடு தான். இன்னைக்கு நமக்கே ஒரு பேரு, ஐம் எ ஃபுடி. என்னது? ஐம் எ ஃபுடி.
எத்தனை பேர் அதை சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு எச்சரிக்கையா வருது இந்த வசனம். ஃபுடி கர்த்தர் நமக்கு அப்படி ஃபுடியா வைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி நீயும் போ. அதனாலதான் சொல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இன்னைக்கு ஃபுட்டுக்கு முக்கியத்துவம். எல்லாத்துக்கும் இச்சை உள்ளவர்கள் ஆகி, எனக்கு அது வேணும் இது வேணும், நான் புதுசு புதுசா ட்ரை பண்ண போறேன். உன்னை அழைச்ச அழைப்பே வேற. நீங்க கொண்டு போய் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறியா? உன்னை எனக்காக பரிசுத்தமா வாழவும், மேதி தேவைப்பட்டா உபவாசம் பண்ணி உன்னையே சரி செய்யவும் நான் கூப்பிடுறேன். ஆனா நீ என்ன பண்ணுவியா? நல்லா சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம வீட்லயே அதான் பெரிய, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லாம போச்சே. உனக்கு தேவைப்பட்டா எலியாவை மாட்டி காக்காவுக்கு வந்து கறியை கொண்டு வந்து போடுவார். நான்லாம் சாட்சி. கர்த்தர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு உட்காந்து நான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ல ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் வேலைக்கு விட்டு ஊழியத்துக்கு வர சொல்லிட்டார். நல்ல சம்பளம் எல்லாம் போச்சு. இப்போ வந்துட்ட உடனே, முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், பைக்ல போயிட்டு இருக்கும் போது பிரியாணி வாசனை அடிச்சா என்ன பண்ணிடுறது? உடனே சொல்லுங்க, 2 பாக்கெட் வாங்கிடுறது. ஆனா இப்போ ஊழியத்துக்கு வந்தாச்சு, ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? வைத்த கட்டு வாய கட்டு, எனக்கு பிரியமாவது ஆத்மாவுக்கு பலன் கொடு அப்படின்றார். நான் ஜெபத்துல இருக்கேன். அன்னைக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போறேன். அதே வாசனை, ஃபெமிலியர் வாசனை. வந்தோடனே மனசு சொல்லுது, இதே நான் வேலை செய்யும் போது என்ன பண்ணியிருப்பேன், இதை வாங்கியிருப்பேன். இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்துட்டேன், என்னால் என்ன பண்ண முடியல, இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது. ஒரு முறுமுறுப்பு, இச்சை உள்ளவர்களாகி. ஆனாலும் நல்ல வேலை வாங்கலை பிரியாணியை. வீட்டுக்கு போயிட்டேன், காசெல்லாம் இருந்தது, வாங்கலை. போய் வீட்டுக்கு உட்காந்து அன்னைக்குதான் பைபிள் எடுத்து இன்னைக்கு வேத பகுதியை வாசிப்போம்னு எடுத்து வாசித்தேன். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பற்கள் நடுவில் அதை எடுத்து வாசித்துடலாமா? என்ன ஆகுமா? 11:33-34. என்ன ஆகும்? தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. இந்த வசனத்தை வாசித்தோன்னு ஒரு பயம் வந்துச்சு. இச்சிக்கிறே நீ கேட்டதை கொடுத்தாரு, கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு தேவனை இது வரையும் கேட்டது இல்லையா? இதே தேவனை தான் நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அவரை பத்தி தான் சொல்லியிருக்கீங்க. அவர் பற்கள் நடுவே கறி இருக்கும் போதே என்ன பண்ணாரு? கறி சாப்பிடக்கூடாதுலாம் நான் சொல்லல. தேவைப்பட்டா அவரே என்ன பண்ணுவாரு? முதல் முறை காடையை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? ஜனங்கிட்ட சொன்னாரு, அவங்களை பரிசுத்தமாக சொல்லு, மாலையிலே காடைகளை கறியை சாப்பிடுவார்கள், காலையிலே அவர்கள் மன்னாவை புசிப்பார்கள்னு சொன்ன அதே தேவன் தான் இவன் இன்னைக்கு இச்சிக்கும் போது என்ன பண்றாரு? அப்படியா? ஒரு வாட்டி குத்தானே இன்னொரு வாட்டி கேட்கிறல்ல, நீ இந்தா வச்சுக்கோ. கொடுத்துட்டு பற்களை நடுவே இருக்கும் பொழுதே என்ன பண்ணாரு? கர்த்தருடைய கோபம் மூண்டது. அன்னைக்கு கேட்ட உடனே எனக்கு பக்குனாச்சு. மாடியில இருந்து கீழே வந்தேன். வந்துட்டு என் வைஃப்ட சொன்னேன், மா இனிமேல் நம்ம வீட்டுல கறி வாங்க வேண்டாம். கர்த்தர் சொல்ற வரையும் என்ன வேண்டாம்? கறி வாங்க வேண்டாம். பயம். ஏன்? கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? வச்சுக்கிற அக்கிரியா இருக்கிற. இச்சித்துட்டேன், நான் என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே இனிமேல் நான் பண்ண மாட்டேன், நீங்க கொடுத்தா என்ன பண்றேன்? சாப்பிடுறேன். அடுத்த 1 வருஷத்துக்கு நாங்க எங்க வீட்டுல கறி வாங்கல. ஆனா அந்த 1 வருஷம் தான் அதிகமா கறி சாப்பிட்டோம். யாரோ வந்து கறியை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. யாராவது உங்களுக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? சம்பந்தமே இல்லாத கறியை பார்சல் கொண்டு வந்து, இன்னைக்கு நான் வாங்கினேன், இது எங்க வீட்டுல இன்னைக்கு சமைக்க மாட்டேன்ட்டாங்க, பிரதர் நீங்க வச்சு சாப்பிடுங்க. என் தேவன் இப்படிப்பட்ட தேவன். நான் இச்சித்தெல்லாம் போவேனா? எனக்கு தேவையானது எப்போவோ அது தெரியும், அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. என் உடம்புல என்ன சுகர் லெவல் இருக்கு, என்ன கொழுப்பு இருக்குது, என்ன பிபி இருக்குன்னு எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் எனக்கு தேவையானது அன்றன்றுள்ள ஆகாரத்தை அவர் கொடுப்பாரு. நான் இச்சித்து பட்சித்து செத்து போவாதபடிக்கு என்ன போட்டிருக்குதுங்க? பற்கள் நடுவே இருக்கும் பொழுதே கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இன்னைக்கும் நம்ம இப்படி இச்சித்து சாப்பிட்டு கொண்டிருப்போமா? எனக்கு இன்னைக்கு ஆனா எனக்கு கறி சாப்பிடலன்னா அவள் தான். 3 வேளையில ஒரு பீஸ் துண்டாது இருக்கணும்னு அடிச்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? வியாதி வரும். தெரியலையா? சங்கீதம் 107:18 வாசிங்க. அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறதுன்னா என்ன? வெறுக்கிறது. நம்ம சரீரம் என்ன பண்ணுது?
ஆசைப்படுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா என்ன பண்ணுது? வெறுக்குது. அவர்கள் மரண வாசல்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். ஹலோ, இன்னைக்கு நம்ம சாப்பாடை இச்சித்து சாப்பிட்டோம்னா எங்க தான் போவோம்? மரண வாசல்கள் கிட்ட போவோம். இன்னைக்கு வாயில கொஞ்சம் ஸ்டாப் சொல்லலாம். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன எனக்கு தேவையோ நீங்க கொடுங்கப்பான்னு சாப்பிடுற வழக்கம் வேணும். நீங்க வைக்காத ஒண்ணு எனக்கு வேண்டாம், பக்கத்து இலையில இருக்குது எனக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. இதே ஆண்டவர் தான் 40 நாள் அவனுக்கு என்ன பண்ணாரு? சாப்பிடு தூங்கு, சாப்பிடு தூங்கு சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு தேவைப்பட்ட அதெல்லாம் செய்வாருங்க. தேவையில்லாத நேரத்துல ஃபாஸ்டிங்ல இருக்க வைப்பார். இன்னைக்கு இச்சித்து போகிற அனுபவம் வேண்டாம். இன்னைக்கு ஃபுட் பின்னாடி போகிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. மத்தவங்க எப்படியோ வசனம் இதுதான் சொல்லி இருக்குது, பற்களின் நடுவே இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் நமக்கு எதிராக மூழக்கூடாது. நான்லாம் அதுக்கு உதாரணம். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ல ஒர்க் பண்ணும்போது நல்ல மேனேஜரா இருந்தேன். நிறைய கூப்பன்ஸ், ஃபுட் கூப்பன்ஸ் முடிச்ச உடனே ஒவ்வொரு நாளும் அந்த டின்னுல மிரிண்டா இருக்கும்ல, பேண்டா மிரிண்டா கேன் டின்ல இருக்கும், நிறைய இருக்குன்னு சொல்லி அந்த காசுல 10 கேன் வாங்குறது, 4 கேன் வாங்குறது, போயிட்டு மொத்தத்தையும் என்ன பண்றது? நல்லா குடிப்பேன். ஆல்கஹால் குடிக்கிற பழக்கம் இல்ல, தம் அடிக்கிற பழக்கம் இல்ல. என்ன இருந்தது? இச்சை. இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது நல்லது தானே, பேண்டா தானே. 1 வருஷம் குடிச்சேன். அப்படி டெய்லி 3 அல்லது 4 கேன். ஒரே வருஷம் சுகர் தூக்கிடுச்சு. 30 வயசுல டயபெட்டிக். மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படாம இஷ்டத்துக்கு தின்ற அனுபவம் இருந்ததுன்னா இன்னைக்கே வசனம் சொல்ற மாதிரி தொண்டையில கத்தியே வைங்க. அடுத்த வசனம் போவோம். இது ஒரு பாவம், அவங்க செய்தாங்க, அதை ஜனங்க அங்க முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அடுத்ததுக்கு போயிடலாம். சோ நம்ம என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 10:6 வாசித்துடலாம். சரி, அது ஏற்கனவே வாசித்துட்டோம். சோ அது அடையாளமா தான் நமக்கு என்ன பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். நேரா 16ஆம் வசனம் போடு, வாசிங்க. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? யார் மேல? யார் மேல? அங்க அழகா ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய. இன்னைக்கு கர்த்தர் ஒரு சிலரை நம்ம கூட்டத்தை நடத்தும்படிக்கு வச்சிருப்பாரு. ஒரு பாஸ்டரை வச்சிருப்பாரு, ஒரு பாஸ்டர் அம்மா வச்சிருப்பாரு, ஒரு எல்டரை வச்சிருப்பாரு, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரை வச்சிருப்பாரு, யூத் லீடரை வச்சிருப்பாரு. கர்த்தர் ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கிறாரு? நடத்தும்படிக்கு கர்த்தர் ஒரு சிலர் அனுமதிச்சு வச்சிருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு எதிராகவே பொறாமை. இவன் மட்டும்தான் பண்ணுவானா? இவன் பண்றதெல்லாம் சரியா? ஏன் இவரோட எனக்கு நல்லா பாட தெரியாதா? இவரோட நல்லா எனக்கு வாசிக்க தெரியாதா? ஹலோ ஹலோ, இததான் அந்த ஜனம் பண்ணுச்சு, பொறாமை. அவனுக்கு ஏற்கனவே அந்த வசனத்தை எடுத்து வாசித்துடலாம். என்னாகமம் 11:1-4, 8-11, 31-33. முதல்ல 1-4 வாசிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தருடைய செவிகளில் எப்படி இருந்தது? பொல்லாப்பா இருந்துச்சு. நீங்க நம்ம சில நேரம் முறையிட்டு கொண்டிருக்கிறவைகள் கர்த்தருக்கு எப்படி இருக்குது? பொல்லாப்பா இருக்குது. ஊழியக்காரனுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசணும். இவர் இதெல்லாம் பத்தி பேசலாம் சொல்லல, ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதே அதிகாரத்தை வாசித்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஊழியக்காரர் இத சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிடல. நீங்க அப்படிலாம் ஒரு கணக்கு போட்டுக்க வேண்டாம். கர்த்தர் பேசுறத காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன சொல்ல போற? வாசிங்க. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. எத்தனாவது வசனம் அது? எங்க இருந்து அவங்களை பட்சித்ததுதான்? கடைசியில. கொஞ்சமே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல கொஞ்சம் லாஸ்ட்ல வருவாங்க பாருங்க, அவன் தான் முதல்ல விழுவான். நீங்க நினைக்கிறீங்க நம்ம சில இது முறுமுறுக்கிறதுனால ஒண்ணுமே அவங்கள சபை ஏன் உடைய தெரியுமா? இந்த பாளையத்துல பின்னாடி இருக்குது பாருங்க ஒரு சிலது வீக்கா, அவங்க எல்லாம் பட்சிக்கப்பட்டு போயிடுறாங்க. இதுக்கு காரணம் யாரு? முன்னாடி நின்று முறுமுறுக்கிற நம்ம பொறாமை கொண்டு இருக்கிறோம். ஊழியக்காரன் மேல பொறாமை. ஒரு வேலை இங்க நின்று இருக்கலாம், சின்ன பையன் இவன் எல்லாம் வர்ஷிப் பண்றான்,
கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவன் வச்சிருந்தாருன்னா அவர் தான் அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டவர், அவ்வளவுதான். அதுல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நம்ம கர்த்தர் வயசெல்லாம் பார்க்கல, அவர்களை பிரித்து எடுத்து கர்த்தர் தான் வச்சிருந்தாருன்னா அவர்களை கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அங்கே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம நியாயம் தீர்த்துட்டு இவரை விட, ஏன்னா இதுதான் நடந்துச்சு. வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசேயை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. சாரிமா 16. லெட்ஸ் கோ டு 16. என்னாகும் 16ஆம் அதிகாரம். மன்னிக்கவும், வாசிங்க 16:1ல இருந்து. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். ஓகே, லேவியின் புத்திரர் தான் இவங்க. லேவியின் புத்திரர் யாரு? கர்த்தராலே அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு பிரித்தெடுக்கப்பட்டவங்க. இன்னைக்கு நாமும் கர்த்தர் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரு? 1 பேதுரு 2:9 என்ன சொல்றோம்? நம்ம ஆசாரியராகவும் லேவியராகவும் அழைச்சிருக்கிறா. வெரி குட். அப்ப நம்மள யார் தான் இந்த கேட்டகரியில வந்துட்டோமா? வெரி குட். இப்ப வாசிங்க. அதுல ஒருத்தர் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேயாத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி ஆளை கூட்டி சேர்த்துக்கிட்டு எங்க வர்றாங்க? தலைவனுக்கு முன்பாக. கர்த்தர் நிர்ணயித்து அனுப்பின அந்த தலைவனுக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். யாரு? அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் முந்தின அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 15ல கர்த்தர் இதெல்லாம் போய் ஜனங்கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு. இதை இவர் என்ன பண்ணாரு? போய் சொன்னாரு. சொன்னதுக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு கூட இங்க பிரசங்கம் நின்று பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரோ என்ன பண்றோம்? சொல்றோம். அங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் ஓவரா பேசுறானே இந்த பையன், கொஞ்சம் மிஞ்சி போறாங்க. இல்ல ஊழியக்காரர் கொஞ்சம் அதிகமா பேசுறாரு இவரு. சாரி, வசனம் இருக்கு. இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும் பாருங்க. சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். எல்லாருமே யார்தான்? சபை முழுசு யார்தான்? பரிசுத்தமானவர்கள் தான். நீ மட்டும் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் பேசாத. கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. கர்த்தர் தான் அவர் நடுவில் இருக்கிறாரு. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். நீ யார்? பெரிய ஆளா? ஏன் உன்னையே நீ உயர்த்திக்கிற? என்னமோ எல்லாம் உனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி, உனக்கு தான் கர்த்தர் உன்கிட்ட தான் பேசுற மாதிரி, உங்ககிட்ட தான் வசனத்தை ரெவலேஷன் கொடுக்குற மாதிரியும். ஏன் நான் யோசிச்சிருக்கேன். அந்த பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எங்க ஊழியக்காரர் பேசுவாரு. என்ன பேசுறாரு? கர்த்தர் என்கிட்டயே பெட்டரா பேசுறாரு. நானே இந்த வசனத்தை இன்னும் அழகா பிரசங்கம் பண்ணுவேன். யோசிச்சிருக்கேன். ஆராதனை பண்ணும்போது என்ன பாட்டு பாடுறானுங்க, மைக்கு என்கிட்ட குத்து பாருங்க, நான் பாடுறேன். ஆண்டவர் தூக்கி ஓரமா தள்ளினார். இனி அந்த ஊழியமே உனக்கு கிடையாது. பட்சிக்கிற அக்கினியான தேவன். யாருகிட்ட விளையாடி கொண்டிருக்கிறோம்? நம்மளை ஒண்ணுமே இல்லாத கடந்த எசேக்கியேல் 16 அப்படியே கடந்தோம், அழுக்கா கடந்தோம். நம்மள என்ன பண்ணாராம்? அவரு எடுத்துட்டு குளிப்பாட்டி நமக்கு ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணி வைப்பாராம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமாவா? தலைவர்களுக்கு எதிராக பொறாமை கொண்டு இருக்கிறோம். 1-4 முடிச்சிட்டீங்களா? மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். ஓகே, நேரா 8க்கு போயிடுங்க. பின்பு மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிடத்தில் உங்களை பிரித்தெடுத்து. எவ்வளவு இல்ல சொல்றான் பாருங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணாரு? பிரித்து எடுத்தார். உங்களெல்லாம் பிரிச்சு எடுத்து ஆண்டவருக்கு சேவை செய்யும்படியே வைத்து இருக்கிறாரே. இது ஏன் உங்களுக்கு புரியல? ஆண்டவர் உங்களை பிரிச்சுதான் வச்சிருக்கிறாரு. ஆனா அதனால அவர் உன்னையும்
உன்னோடே கூட தேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? அற்ப காரியமா நினைச்சிட்டீங்களா நீங்க? ஆண்டவர் உங்களை எல்லாம் தெரிந்து சேர்த்து வச்சிருக்கிறாரே. இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இப்ப எதுவும் உங்களுக்கு வேணும்? ஆசாரிய பட்டமும் முடிஞ்சா ஒரு என்னையும் ஒரு யூத் லீடரா போடுங்க, எனக்கு ஒரு ஏரியாவை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். கர்த்தர் சொல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஆசைப்பட முடியாது. கர்த்தர் கிருபையா நம்மளை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரேன்னு சந்தோஷப்படணும். பிரித்து எடுத்து இருக்கிறாரே. ஆவியானவர் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறார். நானுமே யோசித்தேன், என்ன என்கிட்ட ஒரு சர்வீஸை கொடுங்களேன், நான் நடத்தி காட்டுறேன். இன்னைக்கு அந்த சபையிலே இல்லாதபடி என்னை தூக்கி வச்சிட்டார். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், சும்மாலாம் இருக்க முடியாது. அடி வாங்கித்தான் வந்து சொல்றேன், என் நிலைமை உங்களுக்கு வேண்டாம். எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்லை, எல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபையா திரும்ப என்னை தூக்கி வச்சு இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா மனம் திரும்பினேன். ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு ஆண்டவரே, ஊழியக்காரனுக்கு எதிராக பேசினது தப்புன்னு மன்னிப்பு கேட்டேன். அந்த ஊழியக்காரனுக்கும் போன் பண்ணி சொன்னேன், ஐயா நான் உங்களுக்கு எதிராக நிறைய பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு அப்படி ஒருவேளை ஆவியான உணர்த்தினா இன்னைக்கு மனம் திரும்புங்க. பொறாமை கொண்டா ஆண்டவருடைய கோபம் நமக்கு என்ன ஆச்சு? 31, 33 வாசிங்க. 31ல இருந்து வாசிங்க. அதே அதிகாரம் தான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்து பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும். எப்படிங்க தனியாவா போனாங்க? மொத்த குடும்பத்தோட ஆண்டவர் இழுத்து போட்டார். இன்னைக்கு குடும்பம் அழியறதுக்கு நம்ம காரணமா இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பமே ஒரு மாதிரி உடையுது சில நேரங்கள்னா, யாருக்கு எதிராக முறுமுறுத்து இருக்கிறோம்? ஊழியக்காரங்களுக்கு எதிராக முறுமுறுத்து. அதிகாரம் கர்த்தர் நியமித்த சில பொறுப்பு. அதனாலதான் இங்க வெறும் மோசையை பத்தி மாத்திரம் சொல்ல, யாரை பத்தியும் சொல்லியிருக்கு? ஆரோனை பத்தி சொல்லியிருக்கு. ஆரோனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நீ ஆசாரியனா செய், நீ தான் இதுக்குன்னு கர்த்தர் நியமித்து விட்டார். ஆனா இங்க இருந்து பொறாம, கர்த்தர் ஒரு நாள் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு சபையை கொடுப்பார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு நாள் அவரே ஊழியக்கார மூலமா பேசுவார். கீழ்ப்படிந்து அடங்கி இருங்க. அந்த நாள் ஒரு யோசுவா மாதிரி. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், மோசே உன் பையனை நீ பாஸ்டராக்குன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? என் ஆவியை உடைய என்னாகிய கர்த்தருடைய ஆவியை உடைய யோசுவாவை அபிஷேகம் பண்ணுவார். அடங்கி இருக்கிற அனுபவம் வேணும். கர்த்தருக்கு பயந்து பொறாமை கொள்ளாம, ஊழியக்காரன் குடும்பத்தை பத்தி நம்ம பேச வேண்டிய அருகதை நமக்கு இல்லை. நமக்கு அதுக்கான குடுப்பினை கொடுக்கப்படலை. அது கர்த்தர் பார்த்துப்பார். ஒருவேளை தவறாய் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தால், தவறாய் அவர் செய்திருந்தால், எசேக்கியேல் 34 அவங்களுக்கு என்ன நடக்கும்னு போட்டிருக்கு. நமக்கு அது தேவையில்லை. கர்த்தர் அவங்களையும் நியாயம் தீர்க்கிறவர் தான். நாம வேலையை நம்ம செய்வோம். பொறாமை கொள்ள வேண்டாம். என்ன செய்யணும் பாருங்க. எபிரேயர் 13:17 நேரம் ஆகுது, வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக. நல்லா யோசிங்க. உங்களை நடத்துறவங்க எதுக்காக தான் நடத்துறாங்க? உங்க குடும்பம் இங்க பூமியில நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நடத்துறாங்கன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எது மேலதான் கரிசனையா இருக்கணும் ஊழியக்காரருக்கு? அதனாலதான் திட்டிக்கிட்டே இருப்பாரு, நீ பாவத்தை விட்டு அக்கிரமம் செய்யாதீங்க, தேவையில்லாத பேச்சு வேண்டாம், தேவையில்லாத உறவுகள் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம் உங்க ஆத்துமாக்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வசனம் போட்டிருக்கோ அப்படியே சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிந்து சொல்லுங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. முடியல சிலருக்கு, அது எப்படி நான் அடங்குறது? கர்த்தர் அடக்கிடுவார். கர்த்தர் முறுமுறுத்து எதிர்த்து நின்று அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அங்கே சரி கட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. புதிய ஏற்பாட்டுல மட்டும் விட்டுருவாருன்னு நினைக்காதீங்க. உடனே அங்கங்க வியாதி, வேதனை, பிரச்சனைகள் இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம். நீங்களும் நானும். வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லிவிட்டாரு, ஜெபம் பண்ணார். எனக்கும் சேர்ந்துதான் இது.
கீழ்ப்படிந்து அடங்குங்கள். வேற ஆப்ஷன் இல்ல. கீழ்ப்படிந்து அடங்கும். கர்த்தர் வைத்திருக்கிற நாள் வரை கர்த்தர் அப்ப உயர்த்துவார். கர்த்தர் என்னைக்கு உயர்த்தணுமோ உங்களை தூக்கி கொண்டு போய் நிறுத்துவார். அது வரைக்கும் கீழ்ப்படிந்து அடங்குங்க. ஓகே, வெரி குட். அடுத்தது நேரம் 19ஆம் வசனம் போலாம். இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்ப அதுக்கு டைம் இல்ல, நம்ம அடுத்தது போயிடுவோம். 19 போயிருங்க. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். அடுத்தது வாசித்துருங்கம்மா. தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். என்ன பண்ணிட்டாங்க? மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். கர்த்தருடைய மகிமைய ஒரு உலகத்துல தாங்கள் கண்டு அவர்கள் பராமரித்த ஒரு விஷயத்த அதுக்கு ஈடா இதுதான் கர்த்தருடைய மகிமைன்னு நினைச்சிட்டாங்க. இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிச்சு? வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். இவங்கெல்லாம் யாரு? சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கன்மலையாகிய கிறிஸ்து கூடவே போய் ஞானஸ்தானம் பெற்று, சொல்லுங்க, திருவிருந்து எடுத்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க? இப்பதானே வாசித்தீங்க, விக்கிர ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உடனே நீங்க எல்லாம் கேட்கலாம், நாங்க நல்ல வேலை அதை செய்யல, எங்க வீட்டுல எந்த சாமி படமும் இல்ல, எந்த சொரூபமும் இல்லை. அப்ப நம்மளாம் விக்கிர ஆராதனைக்காரர் இல்ல தானே? என்னங்க, ஏன்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செக் வைக்க போறாருன்னு தானே யோசிக்கிறீங்க. எடுங்க அந்த வசனத்தை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. என்னது? விக்கிர ஆராதனைக்காரனாகிய. சோ உங்களுக்கு எனக்கும் பொருளாசை இருக்குமானால் நம்ம யாரு? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. பொருளாசை இருந்தா நம்ம யாரு? நம்ம சிலை வழிபாடு பண்ணாம இருக்கலாம், ஆனா இன்னும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு லேண்டு கண்டிப்பா வாங்கி ஆகணும், எனக்கு ஒரு கார் கண்டிப்பா வேணும், எனக்கு அந்த பைக் பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் பைக் வேணும், எனக்கு இந்த பர்டிகுலர் சாரி வேணும், இந்த பர்டிகுலர் ஒரு என்ன சொல்ற மொபைல் போன் வேணும், லேப்டாப் வேணும், கேட்ஜெட்ஸ் வேணும். சி மை ஃப்ரெண்ட்ஸ், பொருளாசைக்காரராகிய. இது எல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார்லாம் சொல்லல. எப்ப தேவையோ அவர் கொடுப்பார், தேவைப்பட்டா கொடுப்பார். நீங்க இதனால பாவத்துல விழமாட்டீங்கன்னு தெரிஞ்சா அவர் கொடுப்பார். நீங்க பாவத்துல விழுவீங்கன்னு தெரிஞ்சா, ஒரு பிள்ளை கையை சுட்டுக்கும்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட லைட்டரை கொடுப்பீங்களா இல்ல மேட்ச் பாக்ஸை கொடுப்பீங்களா? சொல்லுங்க. ஒரு குழந்தை அந்த மேட்ச் பாக்ஸை கொளுத்தி கையை சுட்டுக்கும்னு தெரிஞ்சா அந்த பிள்ளை கிட்ட மேட்ச் பாக்ஸை கொடுப்பீங்களா? இல்ல லைட்டர் இருக்குது, லைட்டரை தான் கொடுப்பீங்களா கையில வச்சு விளையாடுன்னு? கொடுக்க மாட்டீங்கல்ல. நம்மளே இப்படி யோசிக்கும் போது உங்க பரலோகத்தின் பிதா அவங்க ஆத்துமாவை குறித்து கரிசனையா இருக்கிறாரு. அவர் அப்படியே கூட்டிட்டு போய் அங்க நித்திய ஜீவன்ல சேர்க்கணும்னு விரும்புகிறாரு. அவர் எப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம், நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்க? கொடுக்கலன்னா நான் எப்படியாச்சும் அடைஞ்சே தருவேன், உழைச்சு சம்பாரிச்சு நான் வாங்கிக்குவேன். கர்த்தரை நம்பல, அதனால நானே என்ன பண்ணுவேன்? சம்பாரிச்சு. இல்ல இப்பதான் ரொம்ப ஈஸியா போச்சு. என்ன இது காத்தி? லோன் வச்சிருந்தா கடன் என்று அர்த்தம். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. சத்தியம் அப்படிதான் சொல்லுது. இருந்தா சீக்கிரம் அடைச்சு விடுங்க. இன்னமும் இதுக்கப்புறமும் வச்சுட்டு வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறோம். நீயோ வசனம் தானே அது, சொல்லுங்க. ஓ, பழைய ஏற்பாட்டு வசனமா? இன்னைக்கு வாங்கலாம். ஓகே. கிரெடிட் கார்டு வச்சு தேய்ச்சி வாங்குறதுக்கு பேர் என்னது? கடன். இஎம்ஐல போட்டு வாங்குறது பேர் என்ன? கடன். நான் எனக்கு வேலை இருக்கு, எனக்கு சம்பளம் வரும், அதனால நான் என்ன பண்றேன்? நம்பி வாங்குறேன். நாளைக்கு வேலை இருக்கும்னு என்ன உத்தரவாதம்? அப்ப யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? உங்களையா? நான் ஆதரவு கோலை எடுத்து போடுவேன்னு சொல்றாரு ஆண்டவர்.
கர்த்தர் கீழ்ப்படியாதவர்களுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? நான் ஆதரவுகளை எடுத்து போட்டுருவேன். எகிப்து குறித்து சொல்றேன். நான் எகிப்தை நம்பி போறியா, நான் என்ன பண்ணிடுறேன்? அதை பிடிங்கி போட்டுறேன். நீங்க எதை நம்பி போறீங்களோ, எதை நம்பி செய்றீங்க, கர்த்தர் இதுவரைக்கும் செய்யாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சத்தியத்தை சொல்லிட்டாரு உங்ககிட்ட. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இடத்துல போய் பைக்கை பார்க் பண்றீங்க, அங்க என்ன இல்ல? நோ பார்க்கிங் இல்ல. இப்ப போலீஸ்காரன் வந்து உங்ககிட்ட சொல்றான், இந்த இடத்துல பைக் நிறுத்தக்கூடாது. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா இங்க என்ன இல்ல? நோ பார்க்கிங் சிக்னலே இல்லையா? இருந்துதான் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், நிறுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு. நான் அவனும் பார்ப்பான், ஆமாமா இல்ல, சரி போ பொழைச்சு போ. இப்ப அதே இடத்துக்கு திரும்ப வரீங்க, இங்க என்ன இருக்கு? பார்க்கிங் போர்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப பைக் நிறுத்திங்க. இப்ப போலீஸ்காரன் வந்து என்ன கேட்பான்? சொல்லுங்க. அதான் இருக்குல்ல, பார்த்தல, பார்த்துட்டு செஞ்சல, ஃபைனை கட்டிட்டு போனும். கர்த்தர் இனிமேல் கணக்கு கேட்பார். சத்தியத்தை அறிந்தும் வசனம் வாசித்தோம்ல, நம்ம எபிரேயர் 10:26 வாசித்துருவோம். எடுத்து வாசி. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று. என்ன வரும்? புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கு இந்த வசனம். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கர்த்தர் சொன்னதை கேட்டுட்டோம், மீறி செய்யாதீங்க. கர்த்தர் கிருபையா இருந்தார் இவ்வளவு நாள். இன்னைக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமா என்ன பண்ணிடக்கூடாது, மிஞ்சி போயிடக்கூடாது. கடைசியா ஒன்ன மட்டும் வாசித்து முடிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. இருபத்தி 24-25. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். எதை இச்சித்திருக்கணும் சொல்லுங்க? எதை இச்சிக்கணும்? கானான இச்சிக்கணும். எதை இச்சிக்க கூடாது? இவ்வுலக அதுக்கு நடுவுல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாத, இச்சிக்காத. கறி வேணும், சாப்பாடு வேணும், இது வேணும், அது வேணும், தண்ணி கொடுக்கல, இதெல்லாம் கேட்காத. எதுதான் உன் கவனம்? என்னமெல்லாம் நீர்தானையா, ஏக்கமெல்லாம் சொல்ல மட்டும் செய்யறோம். ஆனா அது நிஜமாவே நம்ம வாழ்க்கையா இருக்குதா? ஆனா எல்லாரும் வேணும், எல்லாம் வேணும். நீங்க மட்டும் போதும் ஏசையா, வேறொன்றும் எங்கு வேண்டாம். 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ நீங்க மட்டும். நிஜமாவே வா. இன்னைக்கு கர்த்தர் இதெல்லாம் பார்த்து நம்ம பார்த்து கேள்வி கேட்கிறார். இச்சிக்கப்பட வேண்டியது அங்க இருக்குது, அதை விட்டுட்டு இங்க இருக்கிறதே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எங்க இருக்கிறதே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நான் இங்கே இல்லப்பா, நான் உன்னை படைச்சதே நான் அங்க கூட்டிட்டு போறதுக்கு. என்னோடு நீ இரவு கொள்ள வேண்டும், என்னோடு கூட வாழ வேண்டுங்கிறதான் விருப்பம். அங்க ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், ஆதாம் செய்த தப்புனால அதை சரி பண்ணி நான் திரும்ப என் கூட சேர்த்துக்கணும்னு விரும்புறேன். ஆனா உன் கவனம் எல்லாம் எங்க இருக்குது? இந்த பூமிக்குரிய காரியங்கள், என் குடும்பம், என் வாழ்க்கை, என் வேலை, என் சொத்து, என் சுகம், என்னுடைய இது, இதே தான் கவனம் இருக்கு. இச்சிக்கப்படத்தக்கதை, இச்சிக்கப்பட வேண்டியதை இச்சிக்கல. இன்னைக்கு வந்து எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுவார்னு எத்தனை பேர் வந்தீங்க ஏக்கத்தோட, அழுகையோடு? இச்சிக்கப்பட வேண்டியது எது? சத்தியம். இல்ல இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க மைக்கு பிடிக்க, இல்ல யாரையும், சாரி நான் யாரும் ஞாபகத்திற்கு விரும்பல, கர்த்தர் எனக்கு கத்து கொடுத்த என்ன இப்படிதான் அடிச்சார். தம்பி என்னத்துக்கு வந்து நிக்கிற நீ? நான் சொல்றதை கேட்க வரியா, இல்ல உனக்கு மைக்கு கொடுப்பாங்கன்னு வந்து நிக்கிறியா? இட் இஸ் வெரி ஹார்ட். கர்த்தர் இப்போ ஒரு சபையில கொண்டு போய் எங்களை வச்சிருக்கிறார். அந்த சபையில நான் மைக்கே எடுக்க மாட்டேன், பின்னாடிதான் உட்கார்ந்து இருக்கிறோம். 1 வருஷமாவது ஒரு விசுவாசியா உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ வாயை மூடிட்டு உட்கார்ற, நீ ஏந்திரிக்க கூடாது, பாட்டு பாடக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது, மெசேஜ் கொடுக்க கூடாது, நோ, சாகணும் நீ.
உள்ளுக்குள்ள இருக்கவங்கலாம் சாவணும். நான் ஒண்ணு இல்ல, பெருகணும். போதும், நீ ரொம்ப ஆடிட்ட, இங்க போனேன் அங்க போனேன், ஊர்லாம் இந்தியா பூரா சுத்தியாச்சு, உலகெல்லாம் சுத்தியாச்சு, போதும், மூடிட்டு உட்காருங்க. Now it's a time for me. இச்சிக்கப்பட வேண்டியது இச்சி, வசனத்துல ஏங்கி இங்க போ, இதை தேடு, இதுல ஏங்கி உட்கார்ந்து இரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற, இச்சிக்கப்பட வேண்டியதை விட்டுட்டு வேற இதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு வரையும் நமக்கு சான்ஸ் கொடுத்திருக்கார். இச்சிக்கப்பட வேண்டியதுக்கு பின்னாடி ஓடுங்க, இச்சிக்கப்பட வேண்டியதுக்கு பின்னாடி ஓடுங்க. கர்த்தர் நமக்கு கிருபையா இருப்பார். செவி கொடாமல், அவர் சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் முறுமுறுக்க வேண்டியது. இங்க கர்த்தர் நம்மோட பேசினார்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க போயிருவான்? சிலர் இங்க ஒருத்தர் முறுமுறுக்கிறது, எங்க போய் முறுமுறுக்கிறது? வீட்டுல போய் முறுமுறுக்கிறது. ஜனம் பண்ணுச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ எல்லாம் நல்லா இருக்கு, அவர் சொல்றாரு காணான்றாரு, பழமா தேசம்ன்றாரு, நல்லா இருக்கு. யோசுவா காலேப் வந்து ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க, இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், நல்லா இருக்குதான் அப்படி. நாங்க மீதி 10 பேர் என்ன சொன்னா, ஐயோ செத்தே போவோம் அங்க போனேன்னா. இவன் சொல்றானுங்கன்னு போயிடாதீங்க. வீட்டுக்கு போய் முறுமுறுக்கிறாங்க. அவர் சொல்றாருன்னு கேட்டு நீ எல்லாம் வேலையை விட்டுறாத, அவர் சொல்றாருன்னு கேட்டு ஊழியத்துக்கு போயிடாத, அவர் சொல்றாருன்னு கேட்டு இந்த வரனை வேணான்னு சொல்லிடாத. கர்த்தர் சொல்லுவார், அதெல்லாம் சும்மா சொல்லுவார் அந்த ஊழியர். நடக்கிறத பேசுங்கன்னு. இன்னைக்கு அவனும் அதான் சொன்னான், நடக்கிறத பேசு, இதெல்லாம் சும்மா கதைன்னு. ஆனா யோசுவா கிளம்பி, இல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், போவோம், நமக்கு கர்த்தர் கொடுப்பார்னு. போச்சு 40 வருஷம். அதுக்கப்புறம் சுத்தினாங்க. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் சுத்த விடுவார். நல்லா சுத்துற ஜனத்துக்கு என்ன கொடுத்தாரு சொல்லுங்க? 40 வருஷம் நல்லா சோறு போட்டு சுத்த வைப்பார், மன்னாவை கொடுத்து சுத்த வைப்பார். சாப்பாடு வருது, ஆடைகள் என்ன ஆகல, பழசாவல, செருப்பு தேவையில்ல, நல்லா இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? 40 வருஷம் எக்ஸ்ட்ரா சுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் இச்சிக்கப்பட வேண்டியதை விட்டுட்டு நம்ம இருக்கும்போது சும்மா சுத்த விட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் நம்மளை எத்தனை பேரை பழியில கிளியர் பண்ணோமா கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு கர்த்தர் சத்தம் நம்ம காலில் விழுதான்னு பார்ப்போம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்கும், கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு, பங்களா கொடுத்துருக்காரு, நல்ல ட்ரெஸ், நல்ல ஹெல்த், இதெல்லாம் கொடுத்து தான் உன்னை சுத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நீ முறுமுறுத்தல. சுத்து 40 வருஷம். பிலிப்பியர் லாஸ்டா வாசிங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13-15. சோ சாரி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல். என்ன வசிட்டு இருக்கீங்க? 13 இல்ல பிலமோனா? இல்ல நான் எடுத்தது யோசிக்கிறேன். சரி, மேபி நான் தப்பான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், மன்னிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு எதிராக முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொன்னாரோ என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. இச்சிக்க வேண்டியதுக்கு பின்னாடி கவனம் போட்டும். கர்த்தர் எதற்கா அழைச்சாரோ அந்த அழைப்பை மாத்திரம் வச்சுட்டு மேலானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து லக்கை நோக்கி தொடருகிற ஒரு அனுபவம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பவுல் சொல்றார், நான் என்ன பண்ணேன்? ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை எது முக்கியம் காத்துக்கொண்டேன், நித்திய ஜீவ கிரீடம் எனக்காக இருக்குது. கவனமெல்லாம் அங்கதான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நம்ம எதை இச்சித்து கொண்டு இருக்கிறோம்? இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை விட்டுட்டு இச்சிக்க கூடாதவைகளில் கவனம் போய்கிட்டு இருந்தா கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் சித்தமா இருந்தா மீதி குறிப்புகளை என்னைக்கு சான்ஸ் கொடுக்கிறாரோ பேசுவோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் கிருபையா நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த வனாந்தரத்துல போகும்பொழுது இவ்வளவுக்கு எது பண்ணும் பொழுதும் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிஞ்சிட்டே இருந்துச்சு. சில பேர் செத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள ஜீவனோடு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அப்படியே முடிஞ்சிடக்கூடாது நம்ம கதைன்னு. இன்னொரு சான்ஸ் எனக்கு தெரியும், உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், ப்ளீஸ் யூஸ் பண்ணுன்னு இன்னைக்கு சான்ஸ் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தான். இன்னைக்கு வியாதிகள் நமக்குள்ள இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவர் என்ன அக்கிரமம் செய்தேன்? சங்கீதம் 107:17
அதுல சொல்லியிருக்கு ஏன் வியாதி வருது பாத்துருங்க. 107:17. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். சும்மா வரல. எதனால நோய் கொண்டு ஒடுங்கி போறாங்க? அக்கிரமம். ஒருவேளை யோசிக்கலாம், இது நிர்மூடர்னு போட்டிருக்கு, நம்ம இல்ல. அப்போ திரும்ப இந்த பக்கம் வந்துரும், 1 கொரிந்தியருக்கு வந்துருவோம். 1 கொரிந்தியர்ல என்ன சொல்ல, 10ஆம் அதிகாரத்துல போஜன பானம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுங்க? ராபோஜனம் எடுக்கும்போது நிதானித்து, இல்லைன்னா என்ன, நம்மில் அநேகர் வியாதி உள்ளவர்களா இருக்கிறார்கள், சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்களே. நம்மளை நிதானித்து பார்க்காம நம்ம பாட்டு நம்ம அக்கிரமத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் அப்படியே சும்மா இருப்பார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, அவர் மாறாத தேவன். தப்பு பண்ணா அவர் அதற்கான நியாய தீர்ப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் மாற முடியாது. கிருபையா இருப்பார்ல, அடி கொடுத்துட்டு வேணா கிருபையா இருப்பார், அடிச்சுட்டேன் இந்த வலி தாங்கிறதுக்கு வேணா கிருபை கொடுப்பார், அடிக்காம இருக்க முடியாது. அவர் நீதி நியாயாதிபதி, பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அப்படியே உங்க சமூகத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், என்னுடைய பாவத்தின் நிலை என்ன இருக்கு, என்னுடைய அக்கிரமங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய பிரயாணத்துல நானும் அழிந்து போகாதபடிக்கு இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி ஒரு பயத்தோட நடுக்கத்தோட வந்து நில்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தப்பா, இந்த அக்கிரமங்கள் எனக்குள்ள வேண்டாம், பாவங்கள் எனக்குள்ள வேண்டாம், கலகம் எனக்குள்ள வேண்டாம், ஆலோசனையை தள்ளி விடுகிற அனுபவம் வேண்டாம், இச்சிக்கிற அனுபவம் வேண்டாம், இச்சிக்கப்பட வேண்டிய தேசத்தை விட்டுட்டு நான் வேறு காரியங்களை இச்சிக்கிற அனுபவம் வேண்டாம். ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கிருபையாய் மன்னித்து தொடர்ந்து அவருடைய வசனங்களின்படி வாழ நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்கு காணிக்கை தசமபாகம் போடுகிற ஒரு நேரம். மாஸ்டர் டெரிக் ஜெசன் முன்னாடி வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருக்கு என்று காணிக்கை தசமபாகங்களை நாம் செலுத்துகிற ஒரு நேரம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவம் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவம் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி
சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததை யார் நீ? பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததை யார் நீ? கூலா வந்தாரைய தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூலா வந்தாரைய தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். செலுத்தப்பட்ட காணிக்கை தசமபாகங்களுக்காகவும் இந்த வாரங்கள் நடக்கிற கூட்டங்களுக்காகவும் பிரதர் ஸ்டீஃபன் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கலாம். கிருபை, இரக்கம், அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்றைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட தகப்பனே, அன்றைய வாரத்தின் முதலாம் நாளிலே அன்றைய உம்முடைய பாதத்திலே அன்றைய ஒரு சில மணி நேரம் அமர்ந்து அன்றைய உம்மை நாங்கள் பாடவும் அன்றைய துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை நாங்கள் போஷிக்கவும் கர்த்தர் கொடுத்த மாபெரும் இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய ஊழியத்துக்காக கர்த்தாவே கொடுத்த அன்றைய கரங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாரம் நடக்க இருக்கிற எல்லா ஊழியங்களிலும் தேவ கரம் இருப்பதாக தகப்பனே. ஆண்டவரே அப்பா, பிரயாணப்பட்டு ஆண்டவரே ஊருக்கு கடந்து சென்றிருக்கிற எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபையின் கரம் இருப்பதாக. வரக்கூடிய வாரங்களிலே அவர்களை ஆலயம் கூட்டி வந்து சேர்ப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஊழியருக்காகவும் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் அவரோடு கூட இருப்பதாக. இன்று தேவ வசனத்தை எங்களோடு பேசின கர்த்தருடைய தாசரோடு அவருடைய குடும்பத்தோடு அன்றைய உம்முடைய அன்பின் கரம் என்னாலும் இருந்து அவரை வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் செபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலை மறவாதே. ஆமென். போன வாரம் சொன்ன அதே ஆசீர்வாதம் திரும்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஆமென். போன வாட்டி இது சொல்லலைன்னு எல்லாம் ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. அதனால 2 கொரிந்தியர் அந்த கடைசி வசனத்தையும் சேர்த்து சொல்லிடலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. Thank you so much. பிரைஸ் எல்லாம். இப்போ வாலிபர் கூட்டம் இருக்கு. வாலிப சகோதர சகோதரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. வருகிற ஜூன் 1ஆம் தேதி